இப்போ உங்களுடைய திருமணம் நடந்த அந்த நேரத்துல வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம் அப்படி கேள்வி. ஆமாம். என் மேரேஜ் வந்து ஏப்ரல் 30th 1980 நடந்தது. ஆ, இது ஃபெப்ரவரியோ மார்ச்சோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சரி. அப்போ தான் எலெக்ஷன் கேம்பெயின் போகிற அன்றைக்கி தான் என் கல்யாணம். ஓ, வந்து என் கல்யாணம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி போயிட்டேன். அப்ப எந்த மாதிரி மண்ணில் இருந்தார் சார் அவர் அந்த ஆட்சி ரொம்ப கலைக்கப்பட்ட? ஆக்டிவாக இருந்தாருங்க அன்றைக்கி. ஆ, அதாவது அவர் சிஎம் இருந்தால் என் கல்யாணம் அவ்வளோ நடந்துமான்னு தெரியாது. ஆ, ரொம்ப ஆக்டிவாக அவரே வந்து எல்லாம் தாலி எடுத்து கொடுக்குறது, மாப்போசியை பேசி கொடுக்குறது, வரவேற்பை கொடுக்குறது எல்லாமே அவர் நல்லா பண்ணார். இல்ல ஒரு கோபம் ஏமாற்றம் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த திரும்பி வருவேன்ற ஒரு தைரியம் வந்து. ஏன்னா அப்பதான் அந்த எம்பி எலெக்ஷன் தோத்து இருந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் சட்டசபை தேர்தல் ஆமா. அப்படிதாலும் ஜெயிச்சோம் நம்பிக்கை. 2 சீட் தான் வந்து போகுது எம்பி எலெக்ஷன். ஆமா, அப்படிதாலும் ஜெயிச்சோன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக ஜெயிச்சுவேன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ இவங்க மேல நம்பிக்கை போனதால தான் இப்போ ஆரம்பி இவங்களால அந்த க்ரௌட் புல்லிங் கிடையாதுன்றதுக்காக தான் ஒரு ஜெயலலிதாவை இது பண்ணான்னு சொல்லலாமா? இல்லை அவர் அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ்க்கு அவருக்கு இவரால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஓட் கேச்சர்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு அவர் ஆளுன்னா ஜெயலலிதா அனுப்பிவிட்டார். இனிஷியலாக ஆரம்பியும் அதெல்லாம் ஓகே தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல, அது பயங்கரமாக இருந்தது. அவர் கடைசி காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதாவை சேர்க்கும் போது அவருக்கு ஆரம்பி பிடிக்காம போயிடுச்சா? அந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு குரூப் இல்லை பிடிக்காம போச்சுன்னு சொல்லலை, எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர்.